நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் போஸ்ட் மார்க்கெட் வீடியோவையும் நம்ம வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய தினம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 1.62% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 355 புள்ளிகள் வந்து நிஃப்டி ஏறி இருக்குது. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 2.53% பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது. 47,286 வந்து முடிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து நாளைக்கான ஸ்பெஷல் ட்ரேடிங் செக்ஷனை பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சென்செக்ஸ் வந்து பாருங்கள் 1.72%, கிட்டத்தட்ட 1245% வந்து 45 புள்ளிகள் வந்து சென்செக்ஸ் ஏறி இருக்குது. ஃபின் நிஃப்டி வந்து 434 புள்ளிகள் வந்து சென்செக்ஸ் ஏறி இருக்குது. அதே நேரத்தில் நிஃப்டி 82 மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 82 புள்ளிகள் ஏறி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கான்ட்ரிபியூஷன் யார் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டியோட மேஜர் கான்ட்ரிபியூட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 59 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 55 புள்ளிகள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் 48 புள்ளிகள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. எல்டி 36, ஆக்சிஸ் பேங்க் 17, எஸ்பிஐன்னு வந்து 16, கொடாக் வந்து பார்த்திங்கன்னா 16 புள்ளிகளும். அதே நேரத்தில் டாடா ஸ்டீல் வந்து 15, டைட்டன் வந்து 11, மாருதி 9. சரிங்களா? இதில் இன்றைக்கி நமக்கு 13 செக்டார் வந்து நெகட்டிவ். அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபி வந்து 13, ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது. சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஹெச்சிஎல் டெக் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 புள்ளிகள் 4 புள்ளிகள் அவ்வளோதான் நெகட்டிவ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 37 செக்டார் வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி யார் ஏறுறதுக்கான காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எல்லாருமே பாசிட்டிவ், யாருமே வந்து நெகட்டிவ் கிடையாது. பேங்க் நிஃப்டியில் உள்ள 12 செக்டாரும் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி ஏறுறதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் கிட்டத்தட்ட 368 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 346 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 105 புள்ளிகளும், எஸ்பிஐ 97, கொடாக் வந்து 93. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றம். பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 125லேருந்து நல்ல ஒரு ஏற்றம் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 புள்ளிகள் ஏறி இருந்தாலும் அவங்களும் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை வந்து பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து நெகட்டிவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து ஏறி இருக்குது. இதற்கான ரீசன் வந்து நேற்று இந்தியாவில் வந்து ஜிடிபி டேட்டா, சரிங்களா, நல்ல பாசிட்டிவ் டேட்டா வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தில் தான் முடிஞ்சிருக்கு. ஃபின் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ லைஃபும் எஸ்பிஐ கார்டு இவங்க மட்டும்தான் நெகட்டிவ், பாக்கி எல்லாருமே வந்து பாசிட்டிவ், நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஃபின் நிஃப்டியுமே மிட் கேப் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சைலண்டாக இருந்துச்சு. மேக்ஸிமம் மிட் கேப்பை வந்து கொஞ்சம் லேட்டாக கூட ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 16 செக்டார் தான் வந்து நெகட்டிவ், 34 செக்டார் வந்து மிட் கேப்லேயும் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ட்ரேடிங் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது சர்வர் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி வந்து ஒரு சர்வரில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரே சர்வரில் ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சர்வர் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு டெஸ்ட் மணியாக வந்து லாஸ்ட் மந்த்தே வந்து டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து போன மாதத்தில் வந்து பண்ணதுனால சனிக்கிழமை போன மாதத்தில் வைக்கிற மாரி இருந்தாங்க. அப்போதைக்கு இந்த ராமர் கோயில் திறப்பு நடந்தப்போ ஒரு டேட் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. மண்டே வந்து இருக்க மார்க்கெட்டை வந்து சனிக்கிழமையே மாற்றினதுனால லாஸ்ட் மந்த் வந்து இந்த டெஸ்ட் வந்து அவங்களால பண்ண முடியல. நாளைக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அதோட டைமிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு எக்ஸ்சேஞ்சுக்கான டைமிங் சாட்டர்டே வந்து ஸ்பெஷல் ட்ரேடிங் செக்ஷன், சரிங்களா, 9:15 to 10 மணி, ஒரு 3/4 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டைமிங் வந்து ஃபஸ்ட்டு 3/4 மணி நேரம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10:30லேருந்து 11:30, 11:30லேருந்து 12:30, சரிங்களா, 9:15 AM-லேருந்து 10 AM ஃபஸ்ட்டு 3/4 மணி நேரம் வந்து ட்ரேடிங் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10:30 AM-லேருந்து 12:30 PM வரைக்கும் ஒரு 1 hour ட்ரேடிங் செக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த செக்ஷனில் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய ட்ரேட்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் மார்க்கெட்டு எப்படி நடக்குது அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒரு புதுசாக மார்க்கெட்டுக்கு வரவங்களுக்கு
இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். சரிங்களா, ஒரு 1 hour ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அனுபவமாக இருக்கும். காலையில் எப்போதும் போலவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங், 9:15 எப்போதும் போல் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, 9 மணிலேருந்து 9 to 9:15 வந்து இந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ரன் ஆகும் தெரியுங்களா, அது ஆகிட்டு இருக்கும். 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். 10 மணி வரைக்கும் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் போலவே வந்து ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 12:30 வரைக்கும் அதே போலவே வந்து ட்ரேடிங் செக்ஷன் இருக்கும். சரிங்களா, 2 ஆஃபாக வந்து மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணி பார்க்குறாங்க. மேக்ஸிமம் வந்து இதை ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து வீக்லி அனலைசிங்கில் மார்க்கெட் வந்து எப்படி புல்லிஷில் இருக்குது, நெக்ஸ்ட்டு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்காக போடுறேன். சரிங்களா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.